நீங்க இவ்வளோண்டு நாடு அப்படின்னும் போது உங்களுடைய அந்த சர்வைலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தா போதும். இவ்வளோ பெரிய நாடு அப்படின்னும் போது எந்த பக்கம் எவன் வந்து அடிக்கிறான்னு தெரியாது. அமெரிக்காவுடைய மைட் அப்படின்றது இன்னைக்கு யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. அதை முதல்ல நீங்க ஒத்துக்கணும். ஆல்ரெடி ஈரான் கப்பல் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு கப்பம் கட்டுங்க, 1 மில்லியனோ 2 மில்லியனோ பர் டேங்கர். இது இயற்கையாக அமைந்தது. இதுல நீ எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா யார் ஒத்து வருவாங்க? அதனால எல்லா நாடுகளுக்கும், ஈரானை தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் இது பிரச்சனை. நிஜமாவே உங்களால சண்டையில ஜெயிக்க முடியும் அப்படின்னா எத்தனை ஜெட்டு ஒண்ணாவா எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளுறேன் அப்படிதானே சொல்லணும். ஏன்னா சண்டையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு உங்க வீட்டுல நான் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த வடிவேலு சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஈரானை ஒட்டுமொத்தமா நீங்க அவங்களுடைய அந்த வார் மேக்கிங் கெப்பாசிட்டி அதை அழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாதியில விட்டுட்டு போனீங்கன்னா டோட்டலா இந்த பக்கம் இருக்கிற அந்த ஓமன்ல இருந்து அந்த பக்கம் கட்டார் அத்தனை பேருக்கும் ஆபத்து. அப்ப டர்க்கி மேல கொண்டு போட்டா அப்ப நாளைக்கு அவன் கேட்பான், ஓஹோ அப்ப அந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம், மற்ற நேட்டோ மெம்பர்னா நீங்க கண்டுக்க மாட்டீங்க, அப்புறம் நான் எதுக்குடா உங்களுக்காக செலவு பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? லேபர நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி நம்ம AK 007 நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். சார், அதாவது இப்போ பொதுவான கருத்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குது, ஈரான் பொலந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கிளஸ்டர் பாம்ஸ்லாம் இஸ்ரேல் மேலே போட்டு அங்கே அவங்க ரொம்ப டென்சிட்டியான மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ட்ரம்ப் என்ன செய்யறது தெரியாம வாரம் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கும்போது நீங்க மட்டும் ஈரான் தோத்துரும், ஈரானால ஒண்ணுமே செயல்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறீங்களே, எப்படி இது நியாயமானதா? வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். சினிமாவில் சொன்ன டயலாக் அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது பேஸ்ட் ஆன் ஜியாகிரஃபி. ஆனால் வார் அப்படின்றது நீங்கள் ஹிஸ்டரியை கண் கொண்டு தான் பார்க்கணும். வார் இஸ் பாலிட்டிக்ஸ் பை அதர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு வாரில் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது சிவிலியன் அத்தாரிட்டி. வார் இஸ் டூ சீரியஸ் எ பிஸ்னஸ் டு பி லெஃப்ட் டு ஜென்ரல்ஸ் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஆர்மி சீஃப், அவருக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி படை வீரர்கள், அவங்கள மட்டுமே வச்சு ரைட் நீங்கள் சண்டை போடுங்க, ஜெயிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்போ கடுமையான தாக்குதல் ஆரம்பிக்கணும், எப்போ அப்படியே கொஞ்சம் அமுக்கி வாசிக்கணும், எப்போ மறுபடியும் திருப்பி அடிக்கணும், எந்த இடத்துல வித்ட்ரா பண்ணணும், பதுங்கணும், இதெல்லாம் சிவிலியன் அத்தாரிட்டி தான் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சிவிலியன் அத்தாரிட்டி அவங்களுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் பாலிட்டிக்ஸ். இந்த சண்டையில் வெற்றி தோல்வி என்ன கிடைக்குது என்ன போகுது அப்படின்றத விட அதுக்கும் மேலே பாலிட்டிக்ஸ். இங்கே தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வருது. என்ன பலன் அப்படின்னு. இப்போது ஈரான் சைஸ் பெருசு, இஸ்ரேல் தம்மத்தூண்டு. ஆனால் அந்த தம்மத்தூண்டும் அது இஸ்ரேல் உருவான போது ரொம்ப தம்மத்தூண்டாக இருந்தது. ஆமாம் சார், இப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா இந்த பலூன் மாதிரி காத்தடிச்செல்லாம் பண்ணல, சுற்றி இருக்கவங்கெல்லாம் சண்டைக்கு போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு அப்படித்தான் இது இன்னைக்கு இந்த அளவுக்கு தம்மத்தூண்டே வந்திருக்கு. ஸோ பல நாடுகள் சேர்ந்து சண்டை போட்டப்போ இஸ்ரேலை ஒன்றும் பண்ண முடியல. இந்த சைஸ் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. சில விஷயங்களை நான் கொஞ்சம் விலாவாரியாக சொன்னால் தான் புரியும். இப்போ அந்த கோல்டு வார் USSR சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டு இருந்தப்போ, இப்போவே ரஷ்யா இருக்கிறதுலே பெரிய நாடு 11 டைம் ஜோன். அப்போ சோவியத் ரஷ்யாவாக இருக்கும்போது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கங்க. பிரம்மாண்டமான ஒரு நாடு. 11 கண்ட்ரீஸாக பிரேக்கப் ஆச்சு சார். அப்போது அந்த நாடை நீங்கள் அட்டாக் பண்ணணும்னா அவ்வளோ பெருசு, என்ன பண்ணுவீங்க? அதே ஒரு சின்ன நாடுன்னு போது டக்கு டக்குன்னு போட்டு பொழந்துடலாம், அந்த பெரிய நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் சைஸில் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது ரஷ்யாவுக்கு, சோவியத் ரஷ்யாவுக்கு. என்னன்னா, நீங்கள் இவ்வளோண்டு நாடு அப்படின்னும் போது உங்களுடைய அந்த சர்வைலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தால் போதும். இவ்வளோ பெரிய நாடு அப்படின்னும் போது எந்த பக்கம் எவன் அடிக்கிறான்னு தெரியாது. ஒரு சின்ன வீடா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 2 வாட்ச்மேன் போட்டா போதும். இவ்வளோ பெரிய பங்களா கட்டி வச்சுக்கிறீங்கன்னா 2 வாட்ச்மேன் போதுமா? அப்போ எத்தனை வாட்ச்மேன் போடணும், நீங்க எவ்வளோ செலவாகும்? இதுதான் இன்னைக்கு இஸ்ரேல் சின்ன நாடு, அதே சமயத்தில் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை கான்சன்ட்ரேட்டடாக அங்கே வச்சா போதும். ஈரான் மிகப்பெரிய நாடு அப்படின்னும் போது
மேற்குலேருந்து வடக்குலேருந்து தெற்குலேருந்து வடமேற்குலேருந்து எங்கேருந்து ஒன்றா அடிப்பாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்கேட்டர் பண்ண முடியாது உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஈரானுக்கு. அடுத்தது அமெரிக்காவுடைய மைட் அப்படின்றது வந்து இன்னைக்கு யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. அதை முதல்ல நீங்கள் ஒத்துக்கணும். என்னதான் நான் வந்து இப்போ வந்து டிகோகாஷியா கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டருக்கு இருக்குது. அங்கே 2 மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பாதி வழியிலேயே பிரேக் டவுன் ஆகி போயிடுச்சு, ஒன்றை வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்காவால். ஸோ இது வந்து ஈரான் பண்ண இன்னொரு முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். இப்போ ட்ரம்ப் வந்து யூரோப்பியன் யூனியன் நாட்டோ இவங்கெல்லாம் வாங்கும் அப்படின்னு கேட்டிருந்தார். யாருமே வரல. உடனே எல்லாரும் பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து தனித்து விடப்பட்டார், யாருமே அவர் சொல்கிறத கேட்கல அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு. நாட்டோவில் அமெரிக்கா இல்லைன்னா நீங்கள்லாம் பேப்பர் டைகர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வி வில் ரிமெம்பர் திஸ் அப்படின்னு இருக்காரு. எல்லாம் ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னு. நான் அன்றைக்கே என்ன சொன்னேன், இந்த வார் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இதில் வரணுமா, ரைட்டு, அது ஒரு பேரலுக்கு இவ்வளோன்னு எங்களுக்கு கொடுத்துருங்க, இவ்வளோ சண்டை போட்டு செலவு பண்ணிக்கிறோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணதுனால தானே வந்து இன்றைக்கி ஃப்ரீயாக வந்துருக்குது. அதனால் சவுதி அரேபியா கட்டார் நீங்கள்லாம் விற்கும் போதே இந்த $1 $2 எக்ஸ்ட்ரா வச்சுருங்க, அது எங்களுக்கு வரணும் அப்படின்னு. அடுத்தது இவங்கெல்லாம் விலகி போகிறாங்க அப்படின்னா இப்போ யூஏஇயில் சொல்லியிருக்காங்க, இல்லை அந்த 1.2 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஈரான் வந்து கப்பலெல்லாம் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கப்பம் கட்டுங்க, 1 மில்லியனோ 2 மில்லியனோ பர் டேங்கர் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறதா செய்திகள் வந்திருக்குங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் பின்வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது இனிமேல் நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லா ஆஃப் சி அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ரீ டிராஃபிக், யாரும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சூயஸ் கேனல் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு டோல் கொடுங்கன்னு கேட்டால் கூட அது தப்பு கிடையாது. இது வந்து இயற்கையாக அமைந்தது. இதில் வந்து நீ எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா யார் ஒத்து வருவாங்க? அதனால் எல்லா நாடுகளுக்கும், ஈரானை தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் இது பிரச்சனை. அடுத்தது பெரிய நாடு சின்ன நாடு அப்படின்றதெல்லாம் வந்து சண்டையில் நடக்காதுப்பா. ஆப்கானிஸ்தான் சைஸை பார்த்தீங்கன்னா ரைட்டு, கொஞ்சம் பெரிய நாடு, ஆனால் அதனுடைய மைட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, பெருசாக ஆயுத பலம்னு ஒன்றும் இல்லை. ரஷ்யா அடி வாங்கினாங்க, சோவியத் ரஷ்யா. அமெரிக்கா ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போனாங்க. அங்கே எங்கே போச்சு சைஸோ இதுவோ? சரி, அதை விடுங்க. வியட்நாம் தமத்துண்டு, அமெரிக்கா என்னாச்சு? ஜப்பான் எவ்வளோ தமத்துண்டு? சைனா எவ்வளோ பெருசு? சைனாவை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க ஒரு காலத்தில் ஜப்பான். யுனைடெட் கிங்டம் எவ்வளோ சின்ன நாடு, உலகத்தையே ஆட்டி படைச்சிருந்தாங்க. ஸ்பெயின், போர்ச்சுகல் இவங்களும் உலகம் முழுக்க காலனியை வச்சுருந்தாங்க. அதனால் சைஸ் அப்படின்றதோ ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் அப்படின்றதோ எல்லாத்துக்கும் மேலே பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு. இன்றைக்கி அமெரிக்காவுடைய மைட்டை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஈரான் கிட்ட சக்தி கிடையாது. ஏற்கனவே வந்து ஒரு மிசைல், அண்டர் கிரவுண்ட் மிசைல் ஃபெசிலிட்டியை போட்டு பொழந்து கட்டிட்டாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். இது இன்னும் நிறைய அவங்க பார்த்துட்ருக்காங்க. சொல்லலாம், அது பாருங்க, அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டினே வச்சுருக்காங்க. அங்கேருந்து ரகசியமாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மொபைல் லான்ச்சர்ஸ் இருக்கும், தூரம் கொண்டு போய் சுட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. மேலே சேட்டலைட்லாம் சுற்றிட்டே இருக்குதுங்க. எல்லாத்தையும் நீங்கள் போகிற காரோட நம்பர் பிளேட்டு முதற்கொண்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குச்சு, எங்கேருந்து ஓப்பன் ஆகுது, எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் அவங்களால வந்து க்ளீனாக வாட்ச் பண்ண முடியும். போட்டு பொழந்து கட்டிடுவாங்க. சில விஷயங்களை வந்து நீங்கள் யோசிக்கணும். இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் நாட்டு மேலே வந்து குண்டு போடுற பைலட்டு அவங்க வந்து பார்க்கில் இருந்தாலும் சரி, கிளப்பில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி தேடி பிடிச்சி அழிப்போம் அப்படின்னு. அவன் ஃபைட்டர் ஜெட் ஓட்டிட்டு வரும்போது அடிப்போன்னு சொல்லலை, பார்க்கில் இருக்கும்போது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? பார்க்குன்னா அவன் வந்து வேலை முடிஞ்சு லீவில் வீட்டுக்கு போயிருக்கான், அப்போ அவனை தேடி கண்டுபிடிச்சி அழிப்போம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ சண்டையில் ஜெயிக்க முடியாது, வேற மாதிரி நாங்கள் கூலிப்படை அமைச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கெல்லாம் தேடி பிடிச்சி அழிப்போம், இதுதானே அர்த்தம். அப்போ இதுலேருந்தே வந்து அவங்க சண்டையில் தோக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியலையா? நிஜமாவே உங்களால் சண்டையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா எத்தனை ஜெட்டு ஒன்றாவா எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளுறேன் அப்படி தானே சொல்லணும். நீங்களாம் சண்டையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு உங்கள் வீட்டில் வந்து நான் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த வடிவேலு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நீ எங்கள் வீட்டுக்கு வாடா, அங்கே ஒன்றை பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒட்டுக்கா 360 டிகிரியில் பார்க்கும்போது இந்த யுத்தத்தில் ஈரானால் ஜெயிக்க முடியாது. அண்ட் மோர் தென் தட், இதில் நீங்கள் ஜெயிக்கிறத விடுங்க, ஈரானை
ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவங்களுடைய அந்த வார் மேக்கிங் கெப்பாசிட்டி அதை அழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் விட்டுட்டு போனீங்கன்னா டோட்டலாக இந்த பக்கம் இருக்கிற அந்த ஓமன்லேருந்து அந்த பக்கம் கட்டார், ஜோர்டான், டர்க்கி அத்தனை பேருக்கும் ஆபத்து. நான் சொன்னேன் இல்லையா, அந்த டியோ கார்சியா மேலே லான்ச் பண்ணாங்க, இது அவங்க பண்ண முட்டாள்தனம் அப்படின்னு. 4500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த யூரோப் இதுக்குள்ள வருது. அப்புறம் சொல்லாங்க பத்தியா, இப்போ இதெல்லாம் 100 கிலோ அப்படின்னா நாளைக்கு ஓமையிலேயே குண்டு போடுவான். நீங்கள் என்ன ஆடான்னா, திஸ் இஸ் நாட் அவர் வார், தேவையாடா உங்களுக்கு சேர்த்து தான்டா நான் சண்டை போட்டுனுக்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக வாங்க அப்படின்னு. இன்னைக்கு நேட்டோவில் இருக்க மற்ற கண்ட்ரிஸ் வராததுனால சரி நான் கேட்குறேன், நேட்டோ இது வந்து பிரான்ஸோ ஜெர்மனோ இது எங்கள் வார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, டர்க்கிக்கு எதிராக லான்ச் பண்ணாங்கல்ல, டர்க்கி நேட்டோ மெம்பர் தானே. அப்போ அந்த ஆர்டிகல் 5 வந்து ட்ரிகரா இல்லையா? நீங்கள் வரமாட்டீங்களா? இப்போது அந்த என்ன சொல்கிறது, WTC அதுக்கப்புறம் நடந்த கல்ஃப் வார் அப்போல்லாம் வந்து நேட்டோ சார்ட்டர் அப்போ தான் முதல் தடவை ட்ரிகர் பண்ணுது, எல்லாம் வந்தீங்கல்ல. அப்போ டர்க்கி மேலே கொண்டு போட்டால் அப்போ நாளைக்கு அவன் கேட்பான், ஓஹோ அப்போ அந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம், மற்ற நேட்டோ மெம்பர்னால் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அப்புறம் நான் எதுக்கிட்ட உங்களுக்காக செலவு பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ட்ரம்ப் அதான் கேட்குறாரு, உங்களுக்காக நான் வந்து பில்லியனாக செலவு பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரமாட்டீங்கன்னா ரைட் அவர் சொல்லிட்டாரு, இது பாருங்க இதெல்லாம் நான் சரி பண்ணிட போகிறேன், அதுக்கப்புறம் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி வந்து இதில் யூகேல ஏர்கிராஃப்ட் கேரியர் எங்கே இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஒரு காலத்தில் உலகத்தையே ஆட்டி படைச்ச நாடு நேவி, அந்த நேவல் பவர் வச்சு தான் அவங்க இது பண்ணாங்க. இன்னைக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. பிரான்ஸில் வந்து ஒரே ஒரு நியூக்ளியர் பவர்டு கேரியர் இருக்குது, அது கூட மெயின்டெனன்ஸ் போயாச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன். ஸோ அப்போ நாளைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கத்துலேருந்து வருது வந்து யூரோப் போகிறது கிடையாது, மோஸ்ட்லி இங்கே இருக்கிற நாடுகள், முக்கியமாக சைனா. அப்படி இருக்குச்சு சைனா வந்து நாங்கள் வரோம்னு சொல்லுவாங்களா? வரமாட்டாங்க. சைனாவுக்கு செக் வைக்கிறதுக்காகத்தான், அதைத்தான் அவர் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதையெல்லாம் சேர்த்து பார்த்ததுனால தான் ஈரான் வந்து ரொம்ப மோசமாக அடி வாங்க போகுதுன்னு நான் சொன்ன வைக்கிறேன். ஓகே சார், வேற பாயிண்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த கார்கே ஐலாண்டை வந்து ட்ரம்ப் வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை பிளான் பண்ணியிருக்கதா தெரிய வருதில்ல சார். ஸோ அவர் கேப்சர் பண்ணினாங்க அப்படின்னா எவ்வளோ சோல்ஜர்ஸ் இழக்க வேண்டியது வரும்? ஈரான் சும்மா விட்டுருவாங்களா என்ன? முக்கியமாக ஆயில் ஃபீல்டுன்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஐலாண்டாக இருக்காது. நல்ல கேள்வி. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அண்டு நாம் சொல்கிறது வந்து இதை இப்படி ரைட்டில் கையை காமிச்சு லெஃப்டில் சிக்னலை போட்டு நேராக போகிறது அப்படின்னு. கர்கே ஐலாண்ட், அந்த USS ட்ரிப்போலி, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 to 2500 மரீன்ஸ் இருக்காங்க. மோஸ்ட் எலீட் ஃபோர்ஸ் மரீன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட் 31 அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்காது. கர்கே ஐலாண்டை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா டேக் ஓவர் அப்படின்றது ஒன்று, டேக்கிங் ஓவர் கண்ட்ரோல் அப்படின்றது ஒன்று. ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன இழை தான் வித்தியாசம். ஆனால் அதில் மிகப்பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து மரீன் ஃபோர்ஸஸ் அங்கே கொண்டு போய் இறக்குறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஈரான் சைட்லேருந்து அவங்க வந்து மிசைல்ஸ் அனுப்ப போகிறாங்க. இவங்க வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெலாம் அங்கே கொண்டு போய் வைக்க முடியாது, ரைட்? உங்களுடைய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸு, அப்புறம் அந்த அந்த USS ட்ரிப்போலி அப்படின்றது இட்ஸ் அ மினி ஏர்கிராஃப்ட் கேரியர். ஏர்கிராஃப்ட் கேரியர்னால் நமக்கு தெரியும் ஒரு 80, 90, 100 ஏர்கிராஃப்ட் இருக்கும் அப்படின்னு. இதுலேயே 20 F-35 இருக்குது. அதுக்கப்புறம் அட்டாக் ஹெலிகாப்டர் இருக்குது. இதில் இந்த வார்ட் ஹாக்னு ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. இது வந்து கிரவுண்ட் சப்போர்ட் ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எப்போ நீங்கள் அந்த வார்ட் ஹாகை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நாட்டில் வந்து ஏர் டிஃபென்ஸ் வந்து ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து லோ ஃப்ளையிங் அண்ட் ஸ்லோ மூவிங். அவங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 4000 ரவுண்ட் அடிக்கும்ன்றாங்க. தேடி கண்டுபிடிச்சி இருக்கிற IRGC லொக்கேஷன் எல்லாம் போட்டு பம்பார்டிங் பண்ண போகிறாங்க அவங்க. ஏர் டிஃபென்ஸ்லாம் நாங்கள் ஒன்றுமே கிடையாது, ஆனாலும் F-35 சுட்டு தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. இத்தனை நாளாக சுடாதவங்க இன்றைக்கி சுட்டுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம யூ ஹேவ் டு டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் இல்லையா? இப்போ அந்த கர்கே ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய ஃபோர்ஸஸ் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது விக்ரம். ஏன்னா கர்கே ஐலாண்டு எல்லாம் கேட்காங்க, ஏங்க ஈரான்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கோஸ்டல் ஜோன் இருக்குது, அப்படி இருக்குச்சு ஏன் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஐலாண்ட்லேருந்து அவங்க வந்து அதை போர்ட்டாக யூஸ் பண்ணணும், மெயின் போர்ட்டாக? ஏன்னா ஈரானுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட 90% அங்கேருந்து தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. பைப்லைன் வழியாக வருது, ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 சூப்பர் டேங்கர்ஸ் சைமலாக லோட் பண்ணலாம். அப்படின்னா டீப் வாட்டர் போர்ட் சூப்பர் டேங்கர்லாம் பார்த்தீங்கன்னா
வெயிட் ஏற ஏற அமுகும் இல்லையா? அந்த டீப் வாட்டர் போர்ட்ன்றது அவங்களுக்கு அது கம்மி. அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. புட்டிங் ஆல் யுவர் எக்ஸ் இன்டு ஒன் பேஸ்கெட் அப்படின்ற மாதிரி 90% அங்கேருந்து தான் போகுது. அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஐலாண்டுக்குள்ளே இறங்கணும்னு அவசியம் கிடையாது விக்ரம். நீங்கள் உங்களுடைய அந்த ட்ரிப்போலி இதெல்லாம் வந்து தூரக்கையே நிறுத்திட்டு இனிமேல் அங்கே எந்த டேங்கரும் போகக்கூடாது, இன்ஆக்சசிபிள் ஃபார் ஈரான், அப்படியே நிறுத்து அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடினல்ல, நான் கர்க் ஐலாண்டை சுத்து போடுறேன், எந்த டேங்கரும் ஏன் பர்மிஷன் இல்லாமல் அங்கேருந்து மூவ் பண்ணக்கூடாது, உனக்கா எனக்கா பார்த்துடலாம். நான் ஆயில் ஸ்டோரேஜே அடிக்க மாட்டேன், ஏன்னா ரீபில்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், நிறைய செலவாகும். பைப் லைனை பண்ண மாட்டேன், இன்னி வரைக்கும் பண்ணலை. அன்னைக்கு பண்ணது ரேடார் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் அந்த லான்ச் பேடு, ரன்வேவை போட்டு பொழந்து கட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க மறுபடியும் சப்ளை வரக்கூடாது அப்படின்றதுக்காக. எந்த விதமான போட்டும் இனிமேல் வர முடியாது, சுத்து போட்டு அடிப்பாங்க. எந்த டேங்கரும் இங்கேருந்து வெளில போக முடியாது. அப்போ என்ன ஆகும்? சைனாக்கு செக், ஆயில் டேங்கர் மூவ் பண்ண முடியாது. நீ அதை மூடினா நான் உன் அடிமடியில் கை வைக்கிறேன், இதை நான் மூடுறேன், உனக்கா எனக்கா பார்த்துக்கலாம். இதுதான் அவங்களுடைய பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேராக அங்கே போயிட்டு இறங்கினே ஒன்று புட்டப்புன்னு சொல்கிறத பார்த்துட்டு நிற்கணுமா? நான் இறங்கவே வேணாண்டா, ஆனால் ஒன்றை இங்கேருந்து இறக்க விட மாட்டேன், உனக்கா எனக்கா பார்த்துடலாம். இப்போது அந்த ஈரானியன் ஆயில் கிட்டத்தட்ட 140 மில்லியனோ என்னவோ இருக்குது, அதை வந்து அன்சாங்ஷன் பண்ணுறோம். இது என்ன அன்சாங்ஷன் பண்ணுறது அப்படின்னா, எல்லாம் அந்த ஃப்ளோட்டிங் டேங்கர்ஸில் இருக்கும், இதை வந்து நீங்கள் விற்றுக்கலாம். இப்போ ஞாபகம் இருக்கா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, பார்த்தீங்களா பணிந்து விட்டார், அவர் நம்மளுக்கு ஆர்டர் போடுறாரா அப்படின்னாங்க. இப்போ ஈரான் இந்த விஷயத்தில் ஏதாவது பேசினாங்களா? சண்டை நடந்திருக்குது, நீ பாட்டுக்கு வந்து அன்சாங்ஷன் பண்ணுறேன்னு சொல்றீங்க, ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னா, இது ஈரானுக்கு கொடுத்த பர்மிஷன் கிடையாது, ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய கன்சியூமர்ஸ். நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும் அந்த ஆயிலை வாங்கினா அந்த கம்பெனிகள், அதனுடைய தொடர்புடைய நிறுவனங்கள், இவங்களுக்கு எதிராக தடைகள் இருந்தது. இப்போ அது கிடையாது, நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இவங்க வந்து யுவானில் கொடுக்குறியா, அதில் கொடுக்குறியா, ஏதோ ஒன்று காசில் கொடு, பட் இதை டாலரில் கொடுப்பாங்களா, இதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்குது. டாலர்னா ஸ்விஃப்ட்டுக்கு போயானோ, அவன் கண்ட்ரோலில் இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஈரான் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை இது வரைக்கும். பட் கார்க் ஐலாண்ட் அப்படின்றது டேக்கிங் ஓவர் கண்ட்ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விக்ரம். இப்போது ரஷ்யா அவங்க வந்து சைனாவுக்கு போகிற கன்சைன்மெண்ட்டை நமக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்படியே கொஞ்சம் கொசுவத்தி சுற்றி, அப்பா ஏதாவது இருந்தால் போடுப்பா ஃப்ளாஷ்பேக்கு. ஒரு 4 வருஷம் முன்னாடி போங்க, அந்த February 24, 2022 ரஷ்யா வந்து உக்ரைனை அட்டாக் பண்ணும்போது, நீங்கள் கேட்குறீங்களே என்னங்க ஈரான் தோத்துரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு, அன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேருந்து அத்தனை பேரும் ஒட்டுக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சேவ் உக்ரைன் அப்படின்னு டிபி வச்சாங்க. ரஷ்யா இந்த மாதிரி பண்ணுது அப்படி இப்படின்னாங்க. ரைட் ஃப்ரம் த டே ஒன் ஐ வாஸ் சப்போர்ட்டிங் புட்டின் அண்ட் ரஷ்யா. நான் என்னுடைய ஸ்டாண்டில் மாறவே இல்லை. அண்ட் நீங்கள் புள்ளி கூட்டணியில் என்ன பண்ணாங்க, என்ன அது நமக்குன்னு ஒரு நடுநிலைமை இருக்குது, உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், நீங்கள் ரஷ்யாவோட போய் சேர்ந்துட்டீங்களே. ஏன்னா அன்னைக்கு வந்து ரஷ்யாவோட போய் சேர்ந்துட்டோன்னு சொல்கிறான், இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட போய் சேர்ந்துட்டோன்னு சொல்கிறான். உங்களுக்கு அறிவே கிடையாதாடா? எப்படா ரஷ்யாவோடையும் சேர்ந்துக்கணும் அமெரிக்காவோடையும் சேர்ந்து, அதுதான் இந்தியா. புரியுதுங்களா? சரி, அன்றைக்கு இந்த விளக்கம் நீங்க சொன்ன மாதிரி, புள்ளி கூட்டணியில சில பேர் சொன்ன மாதிரி, இல்ல மீடியால சில பேர் சொன்ன மாதிரி, நாம வந்து உக்ரைனை சப்போர்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னா இன்னைக்கு ஒரு சொட்டு ஆயில் வந்திருக்காது நமக்கு. உண்மையாலுமே சார், புரியுதுங்களா? அதுவும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து யூரோப்பியன் உங்களுக்குலாம் இனிமேல் ஆயில் கிடையாது, இந்தியாவுக்கு தான் நான் தரப்போறேன், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குமா சொன்ன மாதிரி? இப்ப புரியுதா? அன்னைக்கு இங்க எத்தனை பேர் வந்து உக்ரைனுக்காக அப்படியே ரத்த கண்ணீர் வடிச்சாங்க. இப்ப இன்னைக்கு புரியுதா என்ன தப்பு அப்படின்னு? அதே மாதிரிதான் நாளைக்கு ஈரானை வந்து தம்சம் பண்ணி முடிச்ச பிறகு அப்போ போய் இவங்களெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் விக்ரம். புரியுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஆயில் கொடுத்த மாதிரி இப்போ எல்லா பக்கமே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எவ்வளோ வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும் இன்ன வரைக்கும் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமே இருக்கே சார். அப்போ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா இனிமேட்டி? ஏப்ரல் 26க்கு அப்புறம் ஆகும். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருது இல்லை. ஓ, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுன்றீங்களா? பிரீமியம் பெட்ரோலுக்கு மட்டும் அந்த என்னது இன்னும் சொல்றாங்க பவர் பெட்ரோல்னு சொல்றாங்க, அது மட்டும் 21 rupees உடனே இல்ல 2000 ரூபாய். ஓ, 2.5 rupees. ஆமா. ஐயோ, எத்தனை நாளைக்கு நீ போய் பவர் பெட்ரோல் போட்டுக்கிற? இப்போ இவங்க எல்லாம் போய் பெட்ரோல் பங்க் வாசல்ல குவிஞ்சாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆனா நீ சொன்னல 50 கிலோமீட்டர் தான், எனக்கு 90 கிலோமீட்டர் பெட்ரோல் தான் நான் வந்துட்டு போக முடியும். 50 கிலோமீட்டர்ல நம்பின்னு வந்தேன். காலையில வரும்போது ஒன்னு க்ளோஸ்னு போர்டு போட்டு வச்சிருக்கான், நோ ஸ்டாக்னு, இல்லைன்னா 100 வண்டி நிக்குது.
தைரியமாக வந்தேன். ஜே படத்தில் மாதவன் சொல்ல இருப்பார், டீ சாப்பிட்லான்னு நம்பினேன், இதோ சாப்பிட்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி ரைட் அப்படின்னு வந்தேன். அதே மாதிரி போகும்போது அந்த ட்ரைடன் ஹோட்டலாண்ட 3 பங்கு இருக்குது, அங்கே போனேன். ஒவ்வொரு இதுக்கு 2 பேர் 3 பேர் தான் நின்றுருந்தாங்க. காலியாக இருந்தது. 2:30 மணிக்கு பார்த்த பொசிஷன் 4:30 மணிக்கு இல்லை. சரிட்டு போனேன். ஒரு இதில், சார் இது பவர் பெட்ரோல் சார், எதுவாக இருந்தேன் ஏன் போடியா அப்படின்ட்டு ஒரு 600 ரூபாய்க்கு போட்டு போனேன். நாமெல்லாம் இன்னைக்குமே பவர் பெட்ரோல் போடாதவங்க. இன்னைக்கு பவர் பெட்ரோல் 2000 ரூபாய் ஏறிச்சுன்னா ஐயோ ஏறிச்சு, ஏன் சாதா பெட்ரோல் போட்டு போ, உனக்கு என்ன ஆப்ஷனா இல்லை? அப்படி பார்க்க போனால் பாண்டிச்சேரியில் போய் பெட்ரோல் போட்டுக்கலாம், கம்மியாக இருக்கும் இருக்குல்ல. நீங்கள் வந்து இதுக்கு போய் புலம்பி நிற்கிறீங்க. ஸோ இது வந்து அமெரிக்காலேருந்து நம்ம கேஸு, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து க்ரூடு அதெல்லாம் நம்ம டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். அண்ணன் புட்டின் இருக்காரு, அதே மாதிரி கேஸ் வேறு வந்து நமக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபெர்டிலைசர் அதுவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் மெர்சல் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் சரியாக கணக்கு பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ட்ரம்ப் வந்து நாட்டோ அப்படின்னாரு, யூகே, ஃப்ரான்ஸு, சவுத் கொரியா, ஜப்பான், சீனா அப்படின்னாரு, அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ன்னு சொன்னார். இந்தியான்னு சொல்லவே இல்லை, ஞாபகம் இருக்கா? பட் நம்மளுடைய நேவல் ஃபோர்ஸஸ் வந்து அங்கே போயிட்டு வந்துருந்தாங்குது. நம்மளுடைய ஷிப்ஸை வந்து எஸ்கார்ட் பண்ணிட்டு வரோம் நம்ம. அதனால் நம்ம இந்தியாவை சொல்லலை. அடுத்தது நாளைக்கு ஒரு ஆஃப் ரேம்ப் வேணும் அப்படின்னு சொன்னால் அது இந்தியா தான் ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும். ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்க முடியும். அதனால தான் இந்தியாவை சேர்க்கலை. பட் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை ஃபயர் விடுற மாதிரி ஈரான் ஜெயிச்சுதுன்னு சொன்னால் ஈரானுக்கு கப்பம் கட்டணும். இல்லை அமெரிக்கா இவங்களை துவம்சம் பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டணும். ஃபார்ச்சுனேட்லி இதில் இந்தியாவை சேர்க்கலை அப்படின்றதுனால நம்ம கப்பம் கட்ட வேண்டியது குறையலாம், அவ்வளோதான். ஆர் இல்லாமலும் போகலாம். ஸோ நம்ம எடுத்த டிசிஷன் அப்படின்றது வந்து கரெக்டான டிசிஷன். இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆஸ் யூஷுவல் இந்த பொய் செய்திகளுக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது. இல்லை, அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த புதுசாக அந்த லாஜிஸ்டிக் ஒப்பந்தம்னு ஒன்று போட்டாங்கல்ல, அதனால உங்களுடைய அந்த வெஸ்டர்ன் பேசஸ் இங்கேருந்து எங்களை ஃபைட்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணணும், நாங்கள் ஈரானை இந்த பக்கத்துலேருந்து போய் அடிக்க போகிறோம், அதுக்கு வந்து இந்தியா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸ்ரீலங்காவில் கேட்டிருக்காங்க போல இருக்குது, அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்லாம் வேறு தகவல் வந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ விளக்குனீங்களாடா நீங்கள், புண்ணாக்காடா? ஸ்ரீலங்கா எங்கே இருக்குது? அங்கேருந்து ஈரான் போனோமா? என்னென்ன பக்கம் பார்டர், இந்த பக்கம் கல்ல தூக்கி போட்டியானா பாகிஸ்தான் இருக்கு, அவன்கிட்ட கேட்க மாட்டானா என்ன? அங்கே வேற போயிட்டு சோறு துண்டு வந்துக்கிறாரு. அசிம் முனீர் உப்பு போட்டு சோறு தின்னுக்கிற, அந்த உப்புக்கு விசுவாசமா இருக்கணும். நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்படின்னா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே சவுதி அரேபியாவோட டிஃபென்ஸ் பேக்ட் போட்டுக்கிறாங்க. சரி, நீ சண்டைக்கு வர வேணாம், அங்கே ஒரு பேஸை காலி பண்ணி கூட, எங்காலங்க வருவாங்க அடிப்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது பாருங்க, நீங்கள் இது மாதிரிலாம் வந்து எங்களுடைய ஆயில் கேஸ் இதெல்லாம் அட்டாக் பண்ணுறதுல நாங்களே நேரடியாக களத்தில் இறங்க வேண்டி வரும் அப்படின்னு கல்ஃப் கண்ட்ரிஸ் வார்ன் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் ஒதுங்கி போயில்லை, மெர்சலா இல்லை, சண்டையை நிறுத்துன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பொய் பிரச்சாரங்கள். இது வந்து அந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை, சைனா நிறைய ஊடாடினுங்கிறாங்க. அவங்க களத்தில் வந்து அவங்களுடைய ஆயுதம் செல்லாது, ஆனால் சோஷியல் மீடியாவில் தான் அது காசுக்கு வேலை போன சில பேர் அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அமெரிக்கா அதெல்லாம் வந்து இந்தியா கிட்டேயாவது கேட்கணும், பாகிஸ்தான்கிட்ட கேட்கவே வேணாம். ஸ்பெயினில் என்ன சொன்னாங்க, எங்கள் பேஸெல்லாம் ஆப்ரேட் பண்ண உடனே நீ யார் ஆப்ரேட் பண்ண, நாங்கள் வருவோம் போவோம் அப்படின்னாரு ட்ரம்ப். ஸ்பெயினுக்கே அந்த நிலைமை அப்படின்னா பாகிஸ்தான் கேட்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஏய் வந்துங்க, நாங்கள் எங்கள் ஃப்ளைட்லாம் நிறுத்தி வச்சுக்கிறோம், யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது, ஓடிப்போ. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காவது விக்ரம், அடிச்சு நவுத்த போகிறாங்க. ஈரான் வந்து தங்களுக்கான முடிவை தாங்களே தேடிக்கொண்டார்கள். இந்த டிகோ காஷியா அட்டாக் பண்ணாமல் இருந்தாலாவது இப்போ வந்து அவங்க சும்மா இருப்பாங்க யூரோப்பியன் யூனியனில். இப்போ அவங்களுக்கும் மெர்சலை காமிக்கலாம் பார்த்தல உட்டியானா அவ்வளோதாண்டி. இன்னைக்கு வந்து இதை 2ல் 1 பார்க்கலன்னு சொன்னால் நாளைக்கு ஓமையிலேயே குண்டை போடுவான், ஒன்னையும் த்ரெட்டன் பண்ணுவான். பரவாயில்லையா அப்படின்னா இவங்க வந்து they have to fall in line. ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ ரீசெண்டாக நம்ம நார்த் ஈஸ்ட்டில் வந்து இந்த ஒரு அமெரிக்கன் ஸ்பையை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அது உக்ரைன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு சார், என்ன விஷயம் அதில்? அதாவது உக்ரைன் வந்து இப்போ இந்த கூலிப்படை ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, புரியுதுங்களா? அதில் வந்து அந்த வேன் டைக் அப்படின்னு ஒரு எக்ஸ்சிஐஏ கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். இது வந்து இவங்களோட ஐடியா என்னன்னா, அந்த மயான்மார் அதில் ஒரு பகுதி, பங்களாதேஷில் ஒரு பகுதி, இதை வந்து உடைச்சி ஒரு தனி நாடாக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் குடைச்சல் கொடுக்குற மாதிரி. மயான்மார் வந்து இப்போ ஒரு மாதிரி சைனீஸ் சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே ஆங் சூக்கி அவங்களுடைய ஆதரவு பெற்ற ஒருத்தர் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து மயான்மாரில், அதாவது பர்மாவில் பார்த்தீங்கன்னா
அந்த சைனீஸ் அந்த பிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த 10 பெர்த்து கட்டுங்க அப்படின்னாங்க. இவங்க ஆங்ஸுக்கு வந்தவுடனே 10 இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, இல்லை ஆயில் டேங்கரில் இவ்வளோ ஆயிலாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க, 1 இருந்தால் போதும், சரி அது எதாவது ஆயிடுச்சுன்னா 2 போதும், நீங்கள் என்ன 10ன்றீங்க, இதுக்கு இவ்வளோ காசு ஆகுது, இதை நாங்கள் தானே திருப்பி கட்டணும். இல்லைங்க, இதில் வந்து எங்கள் ஆயிலெலாம் வரும், அதை வந்து அப்படியே நாங்கள் எங்களுக்கு இது பண்ணிப்போம், அதுக்காக நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் வாங்கிக்கலாம்னு அவங்க அதை முடியாதுன்னாங்க. அதனால தான் அவங்கள தூக்கிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பங்களாதேஷ் அவங்களும் வந்து சைனீஸ் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதை உடைக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து சைனா ஆதரவு இருக்கின்றதோ அங்கெல்லாம் உடைச்சி இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நீங்கள் ஆட்சியை மாற்றம் பண்ணுங்க, வேறு ஏதாவது பண்ணுங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து உடைச்சி இது பண்ணுறதுன்றது, அதுக்கு இந்தியா வழியாக போயிட்டு பண்ணுறது, நமக்கே கொச்சல் கொடுக்கறதுன்றது. இன்ஃபேக்ட் மயான்மாரில் இருக்க சில தீவிரவாத அமைப்புகள், அதாவது இங்கே நம்ம நாட்டுக்கு எதிராக நடக்கிறவங்க அந்த பக்கம் ஓடி போயிடுவாங்க. நம்ம ஹெலிகாப்டர் வச்சு அவங்கள போயிட்டு துவம்சம் பண்ணிட்டு வந்தோம், அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது பெரிய இஷ்யூ ஆகாமல் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு நம்ம மறுத்துட்டோம். பட்டு நம்ம போயிட்டு அங்கே பொழந்து கட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து அது கொஞ்சம் அமைதியாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உக்ரைனில் வந்து அவங்களெல்லாம் நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும், எவனை யார் திருப்பி அனுப்புறது, உலகம் முழுக்க. சரி, இந்த உக்ரைன் ஹங்கேரியோட தகராறு பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஹங்கேரி விக்டர் ஓர்பான் இருக்காரு, அவர் பொண்ணுக்கு மிரட்டல் குத்துக்கிறாங்க தெரியுமா? என்னவோ பெரிய ஏதோ இது மும்பை தாதா மாதிரி நடந்துட்டு இருக்காரு அந்த ஜெலன்ஸ்கி. இப்போ அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஆர்மி அஃபிஷியல்ஸு, அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்க கொண்டு போன வேனை வந்து நம்ம ஊரில் பறக்கும் படை இப்போ எலெக்ஷன் நேரத்தில் பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 கிலோ என்னவோ தங்கம், அப்புறம் $40 மில்லியன் 35 மில்லியன் யூரோவும் கேஷாக பிடிச்சிருக்காங்க. அப்பா, ஏன்னா சண்டை நடந்துருக்குது, ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுன்னுக்கிற, அங்கே பாவம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு $90 பில்லியன் கடன் கேட்டுனுக்கிற, 90 பில்லியன் யூரோ வந்து யூரோப்பியன் யூனியனில் கடன் கேட்டுனுக்கிற. இப்போ என்னடானா இந்த பணம் எங்கடா போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. இங்கே பறக்கும் படை மாதிரி தான் கணக்கு இல்லாமல் எடுத்து வந்த படம் அப்படி சீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் யார் தின்ற காசுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக வந்துட்டாங்க. அந்த ஈரானோட ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நாங்கள் இதை தானே வந்து ரஷ்யாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது கெரான் 2 அப்படின்னு. அதை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்றத டெக்னிக்கை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், நாங்களே ட்ரோன் தயாரித்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 பேர் சர்விங் ஆர்மி பர்சன்ஸ் அங்கே வந்திருக்காங்க. அங்கே வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து ட்ரைனிங்லேருந்து எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக அமெரிக்கா வந்து லாஸ்ட் இயரே இந்த லோ காஸ்ட்னு ஒன்று, லோ காஸ்ட்டு அன்க்ரூடு ஆர்சனல் சம்திங் சிஸ்டம் அப்படின்னு லூகாஸ்னு, அது ஏதோ $3500 தான் ஆகுதான் ஒரு ட்ரோனு. இந்த ட்ரோன் அந்த ட்ரோனை போயிட்டு அடிக்குமா? ஆமாம். ஸோ நீங்கள் அந்த கிளஸ்டர் மியூனிஷன் எல்லாம் ஓகே, அணைய போகிற விளக்கு கொஞ்சம் பிரகாசமாக எரியும் அப்படின்ற மாதிரி ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நேத்திக்கு ஒத்துரு பெருசாக சைனியோ என்னவோ அவர் பேர் எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாரு, இன்னைக்கு அவர் தூக்கிட்டாங்க. அங்கேயே குழப்பம் நடந்துட்டு இருக்கு விக்ரம். IRGCலே வந்து டேய் எத்தனை நாள் தாண்டா இந்த மாதிரியே இருக்கிறது, இந்த அதுனது 1000ல் ஒருவனா, எங்க குடும்பம் புள்ள குட்டியெல்லாம் எப்போ பார்க்கறது, நாங்களாம் எப்போ போகிறது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே அவன் ஒவ்வொருத்தராக போட்டு பொழுது கட்டினீங்கடா, இது என்னடா பண்ண போறீங்க, அவங்களால ஜெயிக்க முடியாது எல்லாருக்கும் தெரியும், நிதானமாக ஒவ்வொருத்தனா சாவறதை பார்த்துட்டு இருக்கணுமாடா, ஏன்டா இந்த மாதிரி அப்படின்னு அவங்களுக்குள்ளே குழப்பம் ஆரம்பித்து விட்டது. நீ இவர் வந்து சீஃப்ன்றீங்க, எவனாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவனை பார்த்தா அடுத்த நாள் ஆளை காணும், இப்படியே பண்ணிட்டு இருந்தா நாங்கள்லாம் என்னதான் ஆவறது அப்படின்னு சீக்கிரமே வந்துடும் ஒரு முடிவு விக்ரம். ஏன்னா அமெரிக்கா வந்து இந்த ஆயில் விலை ஏறக்கூடாதுன்றதுல ரொம்ப உஷாராக இருக்காங்க. அதனால் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. கர்கா ஐலாண்ட் அப்படின்றது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்து இளைஞரிடம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.